லயன் அரேபியன் டேட்ஸ். இப்போ அது லயன் லயனா டே. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. லயன் லயனா பிரீமியம் டேட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்ட பொதுத் தேர்வுகள் சட்ட திருத்த மசோதாவை வரவேற்று பிரதமர் மோடி வீடியோ ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் அவர் கூறியிருப்பதாவது: நம்பகமான தேர்வு முறையை உறுதி செய்வதற்காக மத்திய அரசு தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. பணிக்குழுக்களை அமைத்தல், விரைவான நடைமுறை வழிமுறைகளை உருவாக்குதல், மாநில அரசுகளின் பரிந்துரைகளை ஒருங்கிணைத்தல் உள்ளிட்ட பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. பல தசாப்தங்களாக வினாத்தாள் கசிவு என்ற பிரச்சினையை மாநில அரசுகளும் மத்திய அரசும் எதிர்கொண்டு வருகின்றன. இது மாணவர்களின் எதிர்காலத்தை பாதிக்கும் மிகப்பெரிய சவாலாக உள்ளது. எனவே நாடு முழுவதும் தேர்வு முறையில் சீர்திருத்தங்களை மேற்கொள்வது அவசியமாகியுள்ளது. தொழில்நுட்பத்தை முழுமையாக பயன்படுத்துவதோடு வினாத்தாள் மாஃபியாக்கள் மற்றும் மாணவர்களின் எதிர்காலத்துடன் விளையாடும் கும்பல்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். இதற்காகவே கடுமையான சட்ட விதிகளுடன் பொது தேர்வுகள் சட்ட திருத்த மசோதா பார்லிமெண்டில் அறிமுகப்படுத்தப்பட்டது. நான் அளித்த வாக்குறுதியின்படி இந்த மசோதா குறித்து பார்லிமெண்டின் இரு அவைகளிலும் விரிவான விவாதங்கள் நடைபெற்றன. தற்போது அந்த மசோதா இரு அவைகளிலும் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் நம்பகமான தேர்வு முறையை உருவாக்குவதற்கான முக்கியமான நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. தேர்வு முறையில் வெளிப்படை தன்மையையும் நம்பகத்தன்மையையும் உறுதி செய்யும் பணிகள் தொடர்ந்து நடைபெறும். வினாத்தாள் கசிவு போன்ற சம்பவங்கள் நீண்ட காலம் தொடர மத்திய அரசு ஒருபோதும் அனுமதிக்காது. வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை நோக்கி அனைவரும் இணைந்து முன்னேற வேண்டும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். और आज दोनों सदनों ने इस कठोर कानूनों वाले, प्रावधानों वाले इस बिल को पास कर दिया है. अब विश्वस्त परीक्षा पद्धति की दिशा में जाने में एक महत्वपूर्ण काम पूर्ण हुआ है. काम आगे भी चलता रहेगा. हम ऐसी परिस्थितियों को लंबे समय तक नहीं चलने देंगे. इस विश्वास के साथ साथियों, आइए हम सब मिल करके विकसित भारत के स्वप्न को पूर्ण करने के लिए कंधे से कंधा मिलाकर के चले. बहुत बहुत धन्यवाद.